ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிச்சாமா சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் அவரைக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கழுவி லெமனு உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் பச்சை அவரைக்கொட்டை, 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் அரை மூடி. நான் அந்த மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, 1 தக்காளி எடுத்து அதில் போட்டுக்கலாம். கால் வேகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றணும். அரை மணி நேரம் வேக விடணும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கால் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. கால் நல்லா வெந்துருச்சு. அவரைக்கொட்டையும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி கால் வெந்துருச்சு. கொட்டை மட்டும் இப்போ ஒரு விசிலில் வெந்துடும். நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொட்டையும் வெந்துருச்சு, காலும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டுறது தான், அதை மட்டும் செஞ்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது வாணலில் ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக உப்பு, நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும்.
தக்காளி வதங்கின உடனே இந்த குழம்பு எடுத்து இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தக்காளி சாஸ் எல்லாம் இதில் இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.